إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும் இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைபெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, இந்த புனித மிகுந்த ஜும்மாவினுடைய நேரத்தில் இந்த இடத்திலே எனக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சமிஅனா வ அத்தஅனா என்கின்ற ஒரு தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் இதற்கான நேரடியான பொருள். ஒரு ஈமான்தாரியாக இறைவனையும் இறைவனினுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டால் அவர்களினுடைய கட்டுப்பாடு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்பதை வெளிக்காட்டக்கூடிய வண்ணத்தில் அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த இரண்டு வார்த்தை. இறைவன் புறத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒன்றை ஏவுகிறார்கள். மார்க்கத்தின் ரீதியாக ஒரு கட்டளை நமக்கு வந்தால் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களினுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா இந்த இரண்டை அவர்கள் கடைபிடித்தாக வேண்டும். ஒரு கட்டளையை செவியுறுகிறீர்களா, சமயனா நாங்கள் அந்த கட்டளையை செவியுற்றோம். அதற்கு அடுத்த கட்டமே அத்தஅனா, அந்த கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் என்பதை அவர்களினுடைய செயல்பாட்டில் காட்டுபவர்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள். எதனால தெரியுமா முஸ்லிம்கள் சொல்றோம்? சமயனா வ அத்தஅனா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். கட்டுப்பாடு இருப்பவர்கள் தான் இஸ்லாமியர்கள். முஸ்லிம் என்கின்ற வார்த்தைக்கான நேரடி அர்த்தமே கட்டுப்பட்டவன் என்பதுதான் அர்த்தம். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல். இந்த இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடுகள் அனைத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் தான் உண்மையான இஸ்லாமியர்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. இறைவன் அழகாக சொல்கிறான், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்துவிடக் கூடாது என்பதை அழகாக இறைவன் எடுத்து காட்டக்கூடிய திருமறை குர்ஆனினுடைய வசனம். திருமறை குர்ஆனிலே 8வது அத்தியாயத்தில் 20வது வசனத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். நம்மை அழைத்து இறைவன் ஒரு கட்டளையை நமக்கு ஏவுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்மைத்தான் இறைவன் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, இறைவன் நம்மை அழைத்து விட்டு சொல்கிறான், அதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். முதலாவது கட்டளை இதுதான். நாம் கட்டுப்பட வேண்டிய இரண்டு அடிப்படையான முக்கியமான அம்சங்கள். ஒன்று இறைவனுக்கும், அடுத்தது இறைவனினுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அடுத்து இறைவன் சொல்கிறான், வலா தவல்லவ் அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், எல்லா கட்டளைகளையும் செவியேற்று விட்டு அதை செவியேற்காதவர்களை போன்று நீங்கள் புறக்கணித்து விட்டு சென்று விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். அந்த கட்டளைகள் உங்களுக்கு வரும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கட்டளைகள் அனைத்தும் உங்களுக்கு வரும். அதையெல்லாம் செவியேற்று விட்டு செவியேற்காதவர்களாக நீங்கள் திரும்பி விடாதீர்கள். இறைவன் இறுதியாக சொல்கிறான், இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் கால்நடைகளிலேயே மிகவும் மோசமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் குறிப்பிடுகிறான்,
கால்நடையிலேயே இவர்கள் தான் இருப்பதிலேயே மோசமானவர்கள், ரொம்ப ரொம்ப கேடு கெட்டவர்கள் என்று இறைவன் சொல்லக்கூடியது. சும்முல் முக்குமுல்லதீலாயாக்கிலூன், சிந்திக்காத, செவியேற்காத, பார்க்காத, சிந்தனையற்றவர்கள் தான் கால்நடைகளிலேயே மோசமானவர்கள். அல்லாஹ் நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறான், செவி புலனை கொடுத்திருக்கிறான், நமக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளத்தை கொடுத்திருக்கிறான். அனைத்தையும் கொடுக்கும். இன்றைக்கு பல மக்கள் மூலமாக இருக்கிறார்கள். காதுகள் இருக்கும், இறைவனினுடைய திருமறை குர்ஆனினுடைய வசனங்கள் அவர்களினுடைய செவிக்கு இருக்கும், ஆனால் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. கண்கள் இருக்கும், அவர்கள் கண்பட பார்ப்பார்கள், இறைவன் நம்மிடத்தில் இதைத்தான் எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்வார்கள், ஆனால் அதன்படி செயல்பாற்ற மாட்டார்கள். இவர்கள் தான் கால்நடைகளிலேயே மோசமானவர்கள். அல்லாஹ் அவர் எதுக்கு நமக்கு குர்ஆன் கொடுக்கணும்? திருமறை குர்ஆன் நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுத்து எப்பொழுதெல்லாம் ஒரு சமுதாயம் வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ, ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்களில் சிக்கி எப்பொழுதெல்லாம் வழிகேட்டை நோக்கி செல்கிறதோ, அல்லாஹ் ஒரு தூதரை நியமித்து அந்த தூதரின் மூலமாக வேத வசனங்களை கொடுத்து ஒரு வேதத்தை எதுக்காக கொடுக்கணும்? நம்முடைய சமுதாயம் ஒரு தீமையை நோக்கி சென்று கொண்டிருந்தது, இணை வைப்பில் மூழ்கி கொண்டிருந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அகிலத்தாருக்கான அருட்கொடையை இறைவன் தேர்ந்தெடுத்தான். அவருக்கு திருமறை குர்ஆனை வழங்கினான். அந்த திருமறை குர்ஆன் இன்றளவிலும் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம அதை ஒரு பொருளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், புத்தகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் அதை வாழ்வியலாக பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையே திருமறை குர்ஆனாக இருந்தது. திருமறை குர்ஆன் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டால் அதற்காக தம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுவாங்க. இல்ல என் கேரக்டருக்கு இந்த வசனம் செட் ஆகாது, என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இந்த வசனம் செட் ஆகாது, நான் என்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், அதனால இந்த மார்க்கத்துல இந்தந்த விஷயங்கள்லாம் என்னால கடைபிடிக்க முடியாது அப்படின்னு ஒதுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பதை போன்று அன்றைக்கு சஹாபாக்களிடத்தில் இல்லை. அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லுவோம், சொல்லிட்டான்னா அதற்காக தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தார்கள். உயிரை கொடுக்க சொல்லி இறைவன் சொன்னாலும் அதற்கும் துணிவார்கள். எந்த விதமான தயக்கமோ பயமோ அச்சமோ அவர்களிடத்தில் இருக்காது. சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். ஒரு திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை கேட்பார்கள், கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்கள் சமிஅனா வ அதாஅனா, அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிட்டான், திருமறை குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு கட்டளையிட்டு விட்டான், அந்த கட்டளையை நாங்கள் கேட்டோம், அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்போம். இப்பொழுது மாத்திரம் கிடையாது, உயிர் பிரிகின்ற வரைக்கும் கடைபிடிப்பார்கள். எந்த அளவுக்கு அவர்களினுடைய கட்டுப்பாடு இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார்கள். மூத்த சஹாபாக்கள், முன்னரே இஸ்லாத்தை ஏற்றியவர்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள் என அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில ஒரு கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டத்திற்கு ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவர் தேவை, யார தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபரினுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த மனிதரை நம்ம தலைவராக மாற்றுவோம், இன்னார் ரொம்ப தலைமை பொறுப்பிற்கு நல்ல ஒரு தகுதியான ஒரு மனிதர், இவரை தலைவராக நியமிப்பது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அபூபக்கர் அவர்களுடைய கருத்தை சொல்கிறார். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் சொன்னாரே அந்த மனிதரை நீங்கள் தலைவராக நியமிக்காதீர்கள், இன்னார் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு மனிதரை சுட்டி காட்டுகிறார், இவரை வந்துட்டு நீங்க தலைவராக நீங்க நியமனம் செய்யுங்கள், அவர்தான் இந்த பொறுப்பிற்கு சரியாக இருப்பார் இப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களினுடைய கருத்தை வைக்கிறார். பொதுவாகவே ஒரு மசூரான்னு நம்ம நடத்தினோம்னா இந்த மாதிரி பல வகையான கருத்துக்கள் வரும். நம்ம வைக்கக்கூடிய கருத்துக்கு ஒருவர் எதிர்கருத்து சொல்லுவார். அனைத்தையும் கலந்து ஆலோசனை செய்து விட்டு தீர ஆராய்ந்து விட்டு முடிவெடுக்க வேண்டியது அந்த தலைவரினுடைய பொறுப்பு. தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க, யார தலைவரா நியமிக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொல்லுகிறார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். இந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இதேதான் வேலை, நம்ம எப்ப ஒரு கருத்தை சொன்னாலும் நம்ம கருத்துக்கு முதல் ஆளா வந்து முட்டுக்கட்ட போடுறதே இவர்தான், நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு எந்த மாதிரி அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே சபையில் அபூபக்கர் சொல்கிறார், உமரே நீங்க வந்துட்டு தலைவரை நியமனம் செய்யணும் அப்படிங்கறக்காக கருத்து சொல்லல, என் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அபூபக்கர் வர சொல்லிட்டார், இவரை மாத்தக்கூடாது, இவருக்கு நம்ம எதிர்கருத்து சொல்லுவோம் அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் அவர்கள் குரலை உயர்த்துகிறார்கள். அவரினுடைய இந்த வாதத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், உங்களினுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது,
நான் என்னுடைய மனதிற்கு யார் சரியாகப்பட்டாரோ, யார் தகுதியானவராக தோன்றினாரோ அவரைத்தான் நான் சொல்கிறேன், அவரைத்தான் தலைவராக ஆக்க வேண்டும் என்று இருவரும் குரலை உயர்த்தி கொண்டே செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கீழே கட்டுப்பட்டு இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த கட்டுப்பாடுகளை மீறியவர்களாக குரலை உயர்த்த ஆரம்பித்து விடுகிறார்கள். இறைவன் இதை கண்டித்து திருமறை குர்ஆனிலே ஒரு வசனத்தை அருளுகிறார். நபி இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், அவருக்கு கட்டுப்பட்டு அவர் தான் இறுதியா முடிவெடுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் குரலை வசதிக்கிட்டு நீங்கள் உயர்வாக கத்திக்கொண்டு அவர்கள் கத்திக்கொண்டு இது ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு செயலாக இருக்கிறது என்று இறைவன் கண்டிக்கிறான். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குரலை விட நீங்கள் உங்களினுடைய குரலை உயர்த்தி ஒருபோதும் பேசாதீர்கள். அவர் இருக்கும் பொழுது நீங்கள் சத்தமாக உங்களினுடைய கருத்துக்களை ஆழமாக அந்த இடத்தில் தெரிவிக்காதீர்கள். நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அவர்களினுடைய கண்ணியத்திற்காக சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க பவ்யமாகத்தான் பேச வேண்டும், அவர்களினுடைய குரலை விட உயர்த்தி நீங்கள் பேசிவிடக் கூடாது என்று இறைவன் மிகப்பெரிய ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு வசனத்தை அருளுகிறார். இந்த வசனத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய செயல்பாடுகளை குறிப்பிடுகிறார்கள் சஹாபாக்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு சபைக்கு வருவாங்க, வந்ததோட ஏதாவது ஒரு கருத்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்படும். அவரும் கருத்து சொல்லுவார். ஆனா சொன்ன கருத்து என்ன சொன்னாலும் யாருக்குமே கேட்காது, யாருக்குமே புரியாது. நாங்கள் ஒரு 2-3 தடவை மீண்டும் சொல்லுங்கள், மீண்டும் சொல்லுங்கள், என்ன சொன்னீங்கன்னு சரியா கேட்கல உமரே, திரும்ப சொல்லுங்க, என்ன சொன்னீங்கன்னு சரியா கேட்கல, திரும்ப சொல்லுங்க என்று கேட்கிற அளவிற்கு மெதுவாக பேச ஆரம்பித்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தன்மை எப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸான ஆள். எதை சொல்றதா இருந்தாலுமே சத்தமாக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவருடைய கேரக்டரே அப்படிதான். எல்லா ஹதீஸ வைத்து பார்த்தா நமக்கே தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னாலே நம்மளினுடைய கற்பனையே எப்படி போகும்னா கொஞ்சம் தடகாத்திரமாக வீரமாக போர்ஸா இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நம்மளே கற்பனை செஞ்சு வச்சிருக்கோம். அவருடைய கேரக்டர் அதுதான். யாராவது ஒரு கருத்து சொல்றாங்களா, சரினா சரிங்கிறத அழுத்தம் திருத்தமாக அடித்து பேசக்கூடிய ஒரு ஆள். அடுத்தவரினுடைய கேரக்டரை மாத்துறார். அல்லாஹ் சொல்லிட்டான், சத்தத்தை உயர்த்தி பேசாத, குரலை தாழ்த்தி பேச இறைவன் சொல்லிட்டான். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவரினுடைய கேரக்டரையே மாற்றிக் கொள்கிறார். எந்த சபையில் அமர்ந்தாலும் அவரினுடைய கருத்தை சொல்லும் பொழுது மிகவும் பவ்யமாக ரொம்ப தாழ்ந்த குரலில் மக்களுக்கெல்லாம் கேட்காதவருக்கு கேட்க கூடாததற்காக சொல்லல, இறைவன் நம்மை சொல்லிவிட்டான் என்கின்ற கட்டளைக்கு உடனே கட்டுப்பட்டார். அல்லாஹ் சொன்ன கட்டளையை செவியேற்கிறார், அதற்கு அப்படியே கட்டுப்பட்டார். இதே செய்தி இன்னொரு ஒரு சஹாபிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையை கூட்டினார்கள்னா அந்த அவையில மிக முக்கியமான சஹாபாக்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த சஹாபாக்களில் ஸாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முக்கியமான ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, கொஞ்ச நாளா சபையில ஸாபித் இப்னு கைஸ் அவர்கள் ஆளே காணோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க செய்தி ஒரு சபையில பாக்குறாங்க, 2 சபையில பாக்குறாங்க, தொடர்ச்சியா பல சபைகளுக்கு ஸாபித் இப்னு கைஸ் அவர்கள் வருவது கிடையாது. உடனே சஹாபாக்கள் விசாரிக்கிறாங்க, என்ன எப்பயுமே நம்ம சபை கூட்டினோம்னா ஒரு ஆலோசனை கேட்டோம்னா மஷூரா செஞ்சோம்னா அப்ப ஸாபித் இப்னு கைஸ் அவர்களினுடைய கருத்தை சொல்லுவார்கள். இப்பொழுதுதான் மஷூரால உங்களை ஆளே காணாமே, ஆலோசனை கூட்டத்துக்கே வரலையே, ஏன் அவருக்கு ஏதோ உடம்பு முடியலையா என்னன்னு தெரியல. ஒரு சஹாபியை நியமித்து நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போய் பாருங்க, ஸாபித் இப்னு கைஸினுடைய வீட்டுக்கே போயிரு, போய் அவர் எந்த நிலைமையில இருக்கிறார், ஆரோக்கியமா இருக்கிறாரா, ஆரோக்கியமா இருந்தாருன்னா எதனால சபைக்கு வரலன்னு கேட்டுட்டு வாங்க இப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இந்த ஆள் அனுப்பப்பட்டு இந்த சஹாபி போகிறார். போய்விட்டு ஸாபித் இப்னு கைஸ் அவர்களினுடைய வீட்டிற்கு அருகிலே செல்கிறார். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஸாபித் இப்னு கைஸ் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கிறார். இந்த சஹாபிக்கு ஒரே குழப்பம், எதுக்கு அழுகிறார், இவருக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்கும், எதனால அழுகிறான்னு பெரும்பான்மையா வீட்டை விட்டு வெளியே வருவதும் கிடையாது, சஹாபாக்களோடு கலந்து கொள்வதும் கிடையாது, மசூரால அமர்வது கிடையாது, ஆலோசனைகள் சொல்வது கிடையாது, எல்லாத்தையுமே தவிர்த்துட்டாரு. அவர் பாட்டுக்கு அல்லாண்டு இருப்பாரு, தொழுவாரு, வீட்டுக்கு போயிருவாரு, இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறார். வீட்டுக்கு போய் பார்த்தா அழுதுகிட்டு இருக்கிறார். உடனே இந்த சஹாபி என்ன செய்யறாருன்னா போயிட்டு ஸாபித் இப்னு கைஸ் அவர்களிடத்திலே கேட்கிறார், என்ன ஆச்சு, எதனால நீங்க ஆலோசனை கூட்டத்திற்கு வருவது கிடையாது. அவர் சொல்கிறார், இன்னி மின் அஹ்லின் நார், நான் நரகவாசிகள் ஒருவனா மாறிட்டேன். இப்படி சொன்னா நமக்குலாம் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு பெரும் பாவத்தை செஞ்சுட்டாரு போல, என்ன செஞ்சாருன்னு தெரியலையே. அந்த சஹாபிக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது, என்ன அழுதுகிட்டு இருக்கிறாரு, திடீர்னு என்னப்பா ஆச்சு ஆலோசனை கூட்டத்துக்கு வரலன்னு கேட்டா நான் நரகவாசியா மாறிட்டேன்னு சொல்றாரு. அவர் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறார். சொல்லும் பொழுதே அழுதுகிட்டே சொல்லிக் கொண்டு இருக்கிறார், நான் நரகவாதியாக மாறிக்கிட்டேன். இந்த சஹாபிக்கு ஒண்ணுமே புரியுது, எதனால நரகவாதியாக மாறினீர்கள்,
நரகவாதியாக மாறுற அளவுக்கு என்ன செயலை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது சாபித்து கைஸ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, நபியினுடைய குரலை விட உயர்த்தி உங்களினுடைய குரலை பேசாதீர்கள், உங்களினுடைய கருத்தை நீங்கள் பகிரங்கமாக நபிக்கு முன்பாக வைக்காதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் என்னை பார்த்து சொல்கிறான். அந்த வசனம் இறங்கியதற்கான காரணம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களினுடைய விஷயத்தில் தான் அருளப்பட்டது. ஆனால் சாபித் இப்னு கைஸ் அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அல்லாஹ் நம்மளதான் சொல்றான் போல. ஏன்னா சாபித் இப்னு கைஸ் இவர் எப்படிப்பட்ட ஆள்னா, இவருக்கு சைலண்டா பேசுறதுதான் வராது. இவரினுடைய சுபாவமே, இவர் உரத்த முறையில் பேசக்கூடிய ஒரு மனிதர். பேசுறாலே சத்தமா தான் பேசுவார். இவருக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அல்லாஹ் நம்மளதான் இந்த குர்ஆன் வசனத்துல சொல்றானோ, நம்ம ஏதோ ஒரு கட்டத்துல ரசூலாவை விட குரலை உயர்த்தி பேசிட்ட போல நம்மளதான் அல்லாஹ் கண்டிச்சு வசனத்தை இறக்கி இருக்கிறான். நம்ம ஒரு சபைக்கு போய் கலந்துகிட்டு ஆலோசனை சொன்னாதானே இந்த வம்பு. நம்ம போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில அமர்ந்து ரசூலா நம்மள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைக்கு நம்ம பதில் சொல்லும் போது ரசூலாவினுடைய குரலை விட நம்மளுடைய குரலை உயர்த்தி சொல்லிட்டால் தானே, அதுக்கு தானே இறைவன் நம்மளை கண்டிக்கிறான். ஆலோசனை கூட்டத்துக்கே போக வேணாம். இவரினுடைய சுபாவம் உரத்த குரலில் பேசுவது, அதை மாற்றிக்கொள்வது இவருக்கு சிரமமாக என்ற காரணத்தினால் ஆலோசனை கூட்டத்திற்கு செல்வதையே கைவிட்டு விட்டார். இதை கேட்டுட்டு அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, சாபித் இப்னு கைஸ் அவர்கள் கேட்டீங்க, நான் வீட்டிற்கு சென்று பார்த்தேன், அவர் அழுது கொண்டிருந்தார். கேட்டதற்கு அவர் சொல்கிறார், நான் நரகவாதியாக மாறிவிட்டேன் என்று. எதனால் என்றால், இந்த திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். அவர் பொதுவாக உரத்த குரல்ல பேசக்கூடிய ஒரு மனிதர். அதை நினைத்தவர் வராமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மீண்டும் சாபித் இப்னு கைஸ் இடத்தில் செல்லுங்கள், சென்று அவரிடத்தில் நற்செய்தி கூறுங்கள். அவர் சுவனவாதிகளில் ஒருவர் என்று அவருக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். இப்பேற்பட்ட நற்செய்தி அவருக்கு கிடைத்ததற்கான காரணம் என்ன? ஒரு திருமறை குர்ஆனினுடைய வசனம், அது இவர் தொடர்பாக அருளப்படவே கிடையாது. அது வேறு சஹாபாக்கள் விஷயத்தில் அருளப்பட்டது. ஆனால் எல்லா சஹாபாக்களுக்கும் பொதுவான கருத்து. அல்லாஹ் என்னையத்தான் சொல்றானோ, இறைவன் என்னிடத்தில் தான் பேசுகிறானோ, இந்த கட்டளை எனக்காக இடப்பட்ட கட்டளையோ என்பதை நினைத்து நினைத்து அவர் அழுது கொண்டே இருக்கிறார், நான் நரகவாதியாக மாறிவிட்டேனே என்று. இந்த தன்மை எத்தனை மக்களிடத்தில் இருக்கிறது? திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை எடுத்துட்டு வந்து சொன்னோம்னா அல்லாஹ் 1000 சொல்லுவான். அதெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியுமா? பாய், நீங்க முஸ்லீம் தானே, முஸ்லீமா இருங்க, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு போங்க. அதெல்லாம் கட்டுப்படுவோம் பாய். நமக்கு என்ன இன்னும் வயசா கிடையாது. அதெல்லாம் நம்ம வயசாகி ஒரு காலத்துக்கு அப்புறமா வீட்டுல மூளையில ஒரு ஓரத்துல உட்கார்ந்து தஸ்மி மணியை வச்சு தஸ்மி செய்யும் போது அல்லாஹ்வுடைய பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டுக்கோ என்று நினைக்கக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனினுடைய வசனம் வந்தாலும் கூட இது யாருக்கும் சொல்லப்பட்டுச்சு, நமக்கெல்லாம் கிடையாது என்பதை போன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு வேற குர்ஆன், நமக்கு வேற குர்ஆன் அல்லாஹ் கொடுக்கல. அவர்களுக்கு என்ன வேத வரிகளோ, அவர்களுக்கு என்ன வேத கருத்துக்களோ, என்ன வேத கட்டளைகளோ, அதே கருத்துக்களும் கட்டளைகளும் தான் நமக்கு விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த சஹாபாக்கள் அந்த கட்டளைகளுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களே, நாம் எதை அர்ப்பணித்து விட்டு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த மாதிரி 1000 உதாரணங்களை காட்டலாம். திருமறை குர்ஆனினுடைய வசனம் சொல்லப்பட்டது, இந்த சஹாபி அதற்கு கட்டுப்பட்டு நடந்தார். திருமறை குர்ஆனினுடைய வசனம் எடுத்து காட்டப்பட்டது, இவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். அவ்வளவு உதாரணங்களை எடுத்து காட்டலாம். இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்து காட்ட முடியுமா? நான் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன், ஒரு சகோதரர் வந்து எனக்கு திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை எடுத்து சொன்னார். அல்லாஹ் இப்படியா சொல்றான், உடனே என் வாழ்க்கையில நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், உடனே நான் என்னுடைய வாழ்க்கையில நான் மாத்திக்கிட்டேன். அவர் சொன்ன மாத்திரத்துல இப்ப வரைக்கும் அந்த திருமறை குர்ஆனினுடைய வசனத்தினுடைய அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களை குறைவு. அடிப்படை கட்டளை அகீமு ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அல்லாஹ் அத்தனை இடங்கள்ல திருமறை குர்ஆனை சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க பக்கங்களை புரட்டினீங்கன்னா ஒரு 3 பக்கத்துக்கு 3 தடவை, ஒரு பக்கத்துல 3 தடவை கூட உங்களால பார்க்க முடியும். இறை நம்பிக்கை கொண்டவர்களே அகீமு ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். யாரு கேட்டிருக்கோம்? ஒரு ஆள் கேட்ட வாட்சி கிடையாது. எத்தனை மக்கள் சரியான முறையில் தொழுகை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறோம்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட சும்மா வயால தொழுகையை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். இப்ப ஒரு 2 வாரங்கள் கழித்து மீண்டும் ஜும்மாவிற்கு வந்து அமர்ந்திருக்கிறோமே, தொழுகையை பற்றி தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசப்பட்டது. அந்த கருத்துக்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் யார்? தொழுதுங்க, அல்லாஹ் நம்மள்ட்ட தொழுகையை தான் எதிர்பார்க்கிறான். இதெல்லாம் தெரியாத செய்தியா? மறுமை நாள்ல முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் 5 வேளை தொழுகை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார், எத்தனை பேருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தும் அவர்கள் கண்டறியாத சஹாபியாக இருந்தார்கள். சலுகையை கேட்க வந்தார்கள். அல்லாஹ்வின் கண் தெரியல, நான் வீட்டுல தொழுதுக்கலாமா? ரசூலுல்லாஹ் சலுகையை கொடுத்து அனுப்புறான்.
திரும்ப போகும்போது கேட்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்துமே, உங்களுக்கு பாங்கினுடைய அழைப்பினுடைய சப்தம் உங்கள் காதில் கேட்கிறதா? பாங்கோசை காதில் கேட்கிறதா? ஆமா அல்ல கேட்குது. அப்படின்னா நீங்க அந்த பாங்குக்கு பதிலளிங்க. கண்ணே தெரியலனாலும் பள்ளிக்கு வாங்கன்னு கட்டளையிட்டார்கள். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லப்பட்ட தகவல். எத்தனை பேர் இந்த தகவலுக்கு கட்டுப்பட்டு செவியுன்றும் நாங்கள் கட்டுப்பட்டோம், தொழுகை நிலைநிறுத்தணும், பள்ளிக்கு வந்த மக்கள் எத்தனை பேர்? தினந்தோறும் வாங்க சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் சொல்றதானே, நம்ம வாழ்க்கை எப்போ நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் தொழுகையை பற்றி மீண்டும் மீண்டும் பேசப்படும் பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அதே கருத்துத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன். இங்க இவ்வளவு பேர் வந்து கூடி உட்கார்ந்து இருக்கும். ஜும்மானோட எல்லாருமே வந்துடும். வீட்டுக்கு போய் குளிச்சு கிழிச்சு நல்ல புதுசா ஒரு சட்டையை போட்டுட்டு அத்தனை அடிச்சுட்டு கமகமான பள்ளிக்கு வந்து உட்கார்ந்துடும். இந்த அளவிற்கு ஜும்மாவிற்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இதற்கு அடுத்த வக்தான அசர்வத்துக்கு இருக்காது. இவ்வளவு பேர் இங்க வந்து கூடி இருக்கிறோம். அசர் தொழுகைக்கு எத்தனை பேர் வருவோம்? இந்த கூட்டம் அசர் தொழுகைக்கு வராது. இதைத்தான் எல்லாருமே ஒப்புக்கொடுக்கும். ஆமா, அசர் தொழுகைக்கு வரமாட்டோம். அப்புறம் என்ன நம்மிடத்தில் செவியுற்றம் கட்டுப்பட்டோம் என்கின்ற தன்மை இருக்கு. அல்லாஹ் இதைத்தானே சொல்கிறார். நீங்க காதுல வாங்கிட்டு வாங்காத மாதிரி இருக்காதீங்கப்பா. இந்த காதுல வாங்க வேண்டியது, இந்த காதுல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பதில் போய்கிட்டு இருக்க வேண்டியது. இதுதான் நாம் இஸ்லாமியர்களாக இருப்பதா? ஒரு இறை வசனம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது ஒரே ஒரு திருமறை குர்ஆனினுடைய வசனம். நம்ம வாழ்க்கையை எதையுமே மாற்றலாம். நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் எப்படி இருக்கு? அல்லாஹ் நரகத்துல நிறைய மக்கள் போவதற்கான காரணத்தை சொல்கிறான். நரகத்துக்குன்னு நிறைய மக்கள் போவாங்க. அதற்கான காரணத்தை அப்படியே இறைவன் சொல்கிறான். மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் நரகத்திற்கென்றே இருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. இன்னைக்கு நம்ம உலகத்துல ஒரு 800 கோடி பேர் வாழ்றோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வாழக்கூடிய 800 கோடி பேர்லையும் பெரும்பான்மையான மக்கள் நரகத்திற்குரியவர்கள், சிறுபான்மையான மக்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள். நம்ம அந்த பெரும்பான்மையில இருப்போமா சிறுபான்மையில இருப்போமாங்கிறது இதற்கு அடுத்து வரக்கூடிய தகவல்கள் தான் முடிவு செய்யும். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திற்கென்றே ஜின்களிலும் மனிதர்களிலும் பெரும்பான்மையான மக்கள் செல்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? உலகும் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும், அந்த காதுகளை கொண்டு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். உலகும் அயுனும் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அந்த கண்களை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். உலகும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹ் காது கொடுத்திருப்பான், செவியை கொடுத்திருப்பான், அதை கொண்டு செவியேற்க மாட்டார்கள். பார்வையை கொடுத்திருப்பான், கண் பார்க்கக்கூடிய அந்த திறனை கொடுத்திருப்பான், அதை கொண்டு அவர்கள் பார்க்கவும் மாட்டார்கள். உள்ளத்தை கொடுத்திருப்பான், எது சரி எது தவறு என்று நமக்கு சொல்லக்கூடிய உள்ளத்தை கொடுத்திருப்பான், அதை கொண்டு அவர்கள் சிந்திக்கவும் மாட்டார்கள். இவர்களை சொல்லி சொல்கிறான், உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். ஒரு ஆடு எப்படியோ மாடு எப்படியோ தெருவிலே சுற்றி தெரியக்கூடிய ஒரு தெரு நாய் எப்படியோ அதற்கு சமமானவர்கள் இவர்கள். அல்லாஹ் காது கொடுத்தது இருக்கிறதுக்கு நமக்கு 6வது அறிவு வழங்கப்பட்டது எதுக்கு? இறைவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டுட்டு இதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம சரிதவர்னு பார்த்து ஜட்ஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? அதுபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக தானே. காதுகள் இருந்தும் செவியேற்காமல், கண்கள் இருந்தும் பார்க்காமல், குருடர்களாக, உள்ளங்கள் இருந்தும் சிந்திக்காமல், ஊனமுற்றோர்களாக இன்றைக்கு பல மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள். இப்ப இதே வயான 5 வேளை குழுவுங்க, வாங்க சத்தம் கேட்டுட்டா பள்ளிக்கு வாங்க அப்படின்னு ஒரு ஆடு மாடு ஒரு தெருநாயிட்டு போய் சொல்லிட்டு இருக்கோம் என்கிட்ட. அது பாட்டுக்கு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அது பாட்டுக்கு கிளம்பி போய் அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம இருந்தோம்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் நல்லா சொல்கிறான், அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள். இதோடு அல்லாஹ் நிறுத்தன. இதற்கு அடுத்து சொல்கிறான், பல்ஹும் அலல்லு, கால்நடைகளை போன்றவர்களாம் கிடையாது. இவர்களை போய் கால்நடையோடு ஒப்பிட்டு கால்நடையை நம்ம வந்துட்டு மோசமாக்கிட கூடாது. அவர்கள் அதை விட மோசமானவர்கள், அதை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள். ஒரு மனிதனை இந்த அளவிற்கு இறைவன் சித்தரித்து சொல்கிறான் என்றால் இவன் நரகத்திற்குரியவனாகத்தான் இருக்க முடியும். ஒரு கால்நடை இருக்குது, ஒரு ஆடு மாடு ஒரு தெருநாய் இருக்கிறான், அதுக்கு 6வது அறிவு வழங்கப்படலை. அதுகிட்ட போய் நம்ம 1/2 மணி நேரம் நற்போதனை செஞ்சு தொழுகைக்கு வாப்பா நன்மையை செஞ்சு தீமையை செய்யாதங்கிறத சொன்னோம்னா நமக்குத்தான் அறிவுலன்னு அர்த்தம். அப்படி சொன்னா 6வது அறிவற்றது அது பாட்டு நம்முடைய வேலையை பார்த்துட்டு போயிடும். 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நாமும் அப்படி இருக்கலாமா? இறைவனினுடைய வேத வசனங்கள் வந்தால் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் நமக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு கட்டுப்படணும். என்ன கட்டுப்படணும்? இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் இறைவனினுடைய வேத வசனங்களுக்கு கட்டுப்பட வேண்டும். இறைவனினுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால்
இறைவனினுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஹதீஸ்களின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் கால்நடைகளை போன்றவர்களாக இருக்க மாட்டோம், மனிதர்களாக இருப்போம். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய செவியை கொண்டு நாம் கேட்டு, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கண்களை கொண்டு நாம் பார்த்து, உள்ளங்களை கொண்டு சிந்தித்தால் தான் நமக்கு சொர்க்கம் என்று இறைவன் சொல்கிறான். பார்க்காமல் கேட்காமல் சிந்திக்காமல் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் நரகத்திற்குரியவர்கள். அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது தகுதியாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தகுதி, நம்மிடத்தில் வரக்கூடிய ஏராளமான போதனைகள் வராம யாருமே இருக்க மாட்டோம். வெள்ளிக்கிழமை இதை போன்ற போதனைகள் நமக்கு வந்து விடும். நம்ம யூடியூபை எடுத்து ஓபன் பண்ணோம்னா அதுல முதல்ல ஏதாவது பயான் வீடியோ தான் வந்து விட்டுருப்போம். ஏராளமான மக்களுக்கு பயான் கேட்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். கேட்பது வரைக்கும் எந்த விலையும் கிடையாது. அதன்படி நாம் செயலாற்றாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு எதையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் சிந்தித்து, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நல்லமல் இருக்கிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இறைவனும் அதைத்தான் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும். இறை நம்பிக்கை கொண்டோர்களே, நீங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அல்லாஹ் இந்த கட்டளை இட்டுட்டான். அல்லாஹ் என்கிட்ட இதை எதிர்பார்க்கிறான். நான் அப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேனா? எனக்கு இது செட் ஆகாது, என்னுடைய சூழலுக்கு செட் ஆகுது, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு இந்த குர்ஆன் வசனத்தினுடைய அடிப்படையில் நான் நடந்தனா அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். இந்த நபிமொழிப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேனே ஆனால் என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். இதற்காக நான் திருமறை குர்ஆனை ஒதுக்கி வைக்கிறேன், நண்பர்களுக்காக ஹதீஸை ஒதுக்கி வைக்கிறேன், குடும்பத்தார்களுக்காக நபி வழியை ஒதுக்கி வைக்கிறேன் என்று இருந்தால் நிச்சயமாக அப்படி செய்பவர்கள் எதையும் கேட்காத, பார்க்காத, விளங்காத நரகத்திற்குரியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மையை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு திருமறை குர்ஆனினுடைய வசனமோ, ஒரு நற்போதனையோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபிமொழியோ நமக்கு வந்தால் அதை நாம் நம்முடைய காதுகளின் மூலமாக செவியேற்று, நம்முடைய கண்களின் மூலமாக பார்த்து, உள்ளத்தின் மூலமாக அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றக்கூடிய இன்னும் எந்த விதமான ஒரு கட்டளை வந்தாலும் அதற்கு நாம் செவியுற்றோம், கட்டுப்பட்டோம் என்று இருக்கக்கூடிய உண்மையான முஃமின்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற உரையில் ஒரு இஸ்லாமியரினுடைய நிலை, திருமறை குர்ஆனினுடைய வசனங்களுக்கும் நபிமொழிகளுக்கும் நாங்கள் செவியொற்றோம், கட்டுப்பட்டோம் என்பதின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது உரையில் நாம் எதை பற்றி பார்த்து இருக்கின்றோம் என்றால், இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்தில் குறைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பண்பு. என்ன பண்பு என்றால், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் இன்றைக்கு பல மக்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது. மார்க்கத்தை கற்றுக்கணும், மார்க்கத்தை கற்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் நம்மிடத்தில் என்ன சொல்ல வருகிறான், இந்த மார்க்கம் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களிடத்தில் குறைந்து போய்விட்டது. இப்ப ஒரு 20 வருடத்திற்கு முன்பாகலாம் ஒரு தகவல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுவே ரொம்ப சிரமம். நம்ம ரொம்ப தேட வேண்டியது இருக்கும். அதற்காக ஏராளமான முறைகள்ல நம்ம முயற்சி செய்ய வேண்டும், பல மக்களிடத்துல கேட்க வேண்டும். எல்லாம் செஞ்சாதான் நமக்கு அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருப்பதால் ஏராளமான விஷயங்கள் நமக்கு சுலபமாக கிடைத்துவிடும். ஒரு ChatGPT போயிட்டு நம்ம என்ன டவுட் கேட்டாலும், அது திருமறை குர்ஆனை பற்றி இருந்தாலும் சரி, ஹதீஸை பற்றி இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபா என்று கேட்டால் அதையும் கூட ஒரு சில நிமிடங்களில் சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறிவை தேடக்கூடிய மக்கள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறார்கள். எவ்வளவோ விதமான நம்மிடத்தில் அறிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் அதை எல்லாம் புறந்தள்ளி விட்டு சென்று கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் ஃபஜருக்கு இங்க ஒரு பயான் நடக்கும். ஃபஜர் தொழுகை முடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் பயான், அதே போன்று மகரிப் தொழுகை முடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் பயான். அந்த பயான் ஏதோ ஊர்க்கதை உலக கதைலாம் பேச போவது கிடையாது. இறைவன் நம்ம இடத்துல என்ன கட்டளை இருக்கிறான், அல்லாஹ்வினுடைய தூதர் நம்மளை எப்படி வாழ சொல்லி இருக்கிறாங்க, திருமறை குர்ஆனினுடைய வசனத்திற்கு விளக்கம், நபிமொழிக்கு விளக்கம், இதுதான் சொல்லப்படும். எத்தனை மக்கள் அந்த சபையில் கலந்து கொள்கிறோம்? ஃபஜருக்கு வருவதே சொற்பமான மக்கள் தான், மகரிப்க்கு வருவதும் சொற்பமான மக்கள் தான். அப்படி நாம் அந்த தொழுகைக்கு வந்தாலும் கூட பெரும்பான்மையான மக்கள் தொழுகைக்கே வர்றது கிடையாது. அவங்கள பத்தியா நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அப்படி தொழுகைக்கு வந்தும் கூட இந்த அமர்வுகளில் அமராமல் எழுந்து சொல்லக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க, வெளியே வரக்கூடிய ஆட்கள்
இடம் பத்தாம இருக்கிறது. கொஞ்சம் எல்லாரும் நெருக்கமாக உட்கார்ந்து. ஆக நம்மிடத்தில் இந்த ஒரு தன்மை இன்னும் இருந்து வருகிறது. திருமறை குரானையோ ஹதீஸையோ மார்க்கத்தையோ கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பள்ளிவாசலே பாத்தீங்கன்னா இவனுக்குள்ள ரேக் அடிச்சு இவ்வளவு புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். புகாரி இருக்குது, முஸ்லீம் இருக்குது, இன்னும் என்னென்ன தலைப்புலாம் உங்களுக்கு வேணுமோ எல்லா புக்கும் இருக்கு. இந்த புக்கெல்லாம் எனக்கு சும்மா ஷோக்காக வச்சிருக்காங்களாம். இந்த புக்லாம் எங்க ஜமாத்துல நாங்க பிரிண்ட் அடிச்சிருக்கிறோம், இன்னாரு இந்த புக்கை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இங்க வைத்திருக்கிறோமா? கிடையாது. வரக்கூடிய மக்கள் இதை எடுத்து படிக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்படுகிறது. தொழுது முடிச்சோட கூட நம்முடைய தோழர்கள் என்ன செய்வார்கள், இந்த புத்தகங்கள்லாம் எடுத்து ஒவ்வொரு மனிதருக்கும் பக்கத்துல வைப்பார். அந்த புக்கை அப்பயாவது பார்த்து எடுத்து படிப்போம். அந்த புத்தகத்தை பார்த்தும் பார்க்காமல் எழுந்து செல்லக்கூடிய பல மக்கள் இருந்து இப்படித்தான் நாம் பல பேர் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அருகில் வந்த பொழுதிலும் அதை தட்டி கழித்து விட்டு சென்று கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைமை எங்கே கொண்டுமே நிறுத்திடுச்சுன்னா, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக வார இதழ்கள் வெளியிட்டு இருப்பாங்க. நடுநிலை சமுதாயம் அப்படிங்கிற ஒரு வார இதழ் வாரம் நம்முடைய பள்ளி வாசலுக்கு வரும். நியூஸ் பேப்பர் வந்துகிட்டு இருக்கும். ஜும்மா முடிஞ்சோட கூட நம்முடைய நண்பர்கள் ஒரு சில பேர் வெளியெடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம இடத்துல கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்கி படிங்க என்று இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் ஒன்று மற்ற செய்தித்தாள்களை போன்று இருக்காது. மற்ற செய்தித்தாள்கள்லாம் ஏராளமான செய்திகள் அவதூறுகளாகவும் தேவையில்லாத செய்திகளாகவும் இருக்கும். ஆனா இந்த நடுநிலை சமுதாயத்தை நீங்க எடுத்து ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி, இது தேவையில்லாத செய்தி, இதனால நம்ம சமுதாயத்துக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை கூட உங்களால காட்ட முடியாது. அனைத்தும் நமக்கு தேவைப்படக்கூடிய செய்திகள். மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் ஏராளமான இடங்களில் என்னென்ன சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை படம் எடுத்து காட்டக்கூடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் நடுநிலை சமுதாயத்தை வாங்கி படிச்சோம்? வாரம் எந்த மக்களும் கிடையாது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய ஜமாத் நடுநிலை சமுதாயத்தை நிறுத்திடுச்சு. வாரம் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பயனும் கிடையாது. யாரு வாங்கி படிக்கிறதும் கிடையாது. இதனால நமக்கு நஷ்டம் தான் ஏற்படுகிறது என்று அதை பிரிண்ட் அடிப்பதை நிறுத்தி விட்டார்கள். இப்ப மாத இதழ் மட்டும் வந்துகிட்டு சத்திய முழக்கம். அந்த சத்திய முழக்கத்தை எத்தனை பேர் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறோம்? பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு அதையும் படிப்பது கிடையாது. அல்லாஹ் நமக்கு கிட்ட முதலாவது கட்டளை என்ன தெரியுமா? திருமறை குரான் அந்த வசனத்திலேயே முதலாவது வசனத்தை கூட முதலாவது வார்த்தை இறைவனினுடைய வேத வார்த்தையிலிருந்து உலகத்திற்கு வந்த நபியவர்களுக்கு வந்த முதலாவது வார்த்தை என்னை நீங்க தொழுவுங்க, ஓரிரை கொள்கையை பின்பற்றுங்க, அல்லாஹ்வை தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் பேசல். முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து சொன்ன முதலாவது வார்த்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படைத்த உங்களின் இறைவனின் பெயரால் ஓதுவீராக, படியுங்கள், படிப்பை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள் என்கின்ற கட்டளை தான் வேத வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை, முதலாவது கட்டளை. அந்த கட்டளையை எத்தனை பேர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நமக்கு இருக்கக்கூடிய வேலைகளுக்கு மத்தியில நம்ம தினந்தோறும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அதை விட மிக முக்கியமாக போன்ல நமக்கு ஸ்க்ரோல் பண்றதுக்கே நேரம் சரியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் ஏராளமான மக்கள் இன்றைக்கு கல்வி அறிவை தேடுவதற்கும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் ஆர்வம் காட்டாதவர்களாக இருக்கிறார்கள். சுவனத்திற்கு செல்வது மிக மிக சிரமமான காரியம். அல்லாஹ்வே திருமறையில சொல்லும் பொழுது ஹசித்தும் என்றது, நீங்க எளிதில் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நிறைய பேருக்கு நீங்க அப்படிதான் மனசுல போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான், அதெல்லாம் அல்லாஹ் பாவத்தை பிடிச்சிருவான், ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான், ரொம்ப சுலபமா ஈஸியா சொர்க்கத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிரமம் என்று இறைவன் நமக்கு பாடம் நடத்துகிறான். சுவனத்திற்கு செல்வது சிரமமான ஒரு காரியம். அந்த சிரமமான பாதையை லேசாக்கக்கூடிய ஒரு வழியை இறைவன் கல்வியை தேடுவதை வைத்திருக்கிறான். மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் ஒரு கல்வியை தேடி ஒரு பாதையிலே பயணிக்கிறாரோ ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. நீங்க கல்வியை தேடி ஒரு பாதையில போனீங்கன்னா அதே பாதையை சுவனத்திற்குரிய பாதையாக இறைவன் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான். சொர்க்கத்தை அடைவது சிரமம், கல்வியை தேடினால் சொர்க்கம் உங்களுக்கு சுலபமாக்கப்படும் என்று இறைவன் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதிகமாக மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வது மாத்திரமின்றி அதன்படி நாம் செயலாற்ற வேண்டும். ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முடிந்த அளவிற்கு அதிகமாக மார்க்கத்தை தெரிந்து கொண்ட மார்க்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு திருமறை குரானாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இறைவன் உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.